வணக்கம். வயநாடு சூரல்மலை பகுதியில் நம்ம இப்போ இருக்கோம். காலையிலிருந்து தற்போது 11 மணி வரைக்கும் இங்கு வந்து மீட்பு பணிகள் வந்து நடைபெற்றிருந்தது. இறுதியாக 22 உடல்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டது. அந்த 22 உடல்களை வந்து தற்போது அந்த ஆற்றுக்கு அந்த பக்கத்திலிருந்து சூரல்மலை பகுதிக்கு கொண்டு வந்தாங்க. இங்கிருந்து ஆம்புலன்ஸ் வாயிலாக மேப்பாவி அரசு மருத்துவமனைக்கு வந்து எடுத்து சென்றிருக்காங்க. மேலும் வந்து நாளை காலையிலிருந்து மீண்டும் வந்து மீட்பு பணியானது தொடரும் என அதிகாரிகள் தரப்பில் தகவல் கொடுத்துருக்காங்க. தொடர்ச்சியாக மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைத்து மீட்பு குழுவினரும் தற்போது இந்த பகுதியிலிருந்து அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு செல்கிறாங்க. நாளை அதிகாலை 6 மணியிலிருந்து தற்போது அந்த மீட்பு பணியானது தொடரும் என அவர்கள் தரப்பில் சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து உடல்கள் வந்து அந்த பகுதியில் புதைந்து இருப்பதாகவும் காலை வந்து அந்த உடல்களை வந்து எடுப்பதற்கான பணிகளில் இவர்கள் ஈடுபடுவார்கள் என தெரிவிச்சிருக்காங்க. நீலகிரி மாவட்டம் கூடலூரை சேர்ந்தவங்க. நாங்கள் வந்து காலையில் நேற்று நைட்டு எங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. காலையில் நாங்கள் நேரத்தில் கிளம்பி எங்களோட டீம் கூடலூரில் GMDU ஆம்புலன்ஸ் சர்வீஸ் கூடலூர் நாங்கள் கம்ப்ளீட்டாக நாங்கள் எல்லோரும் வந்துட்டோம். எல்லா வண்டியும் இங்கே கொண்டுட்டோம். வந்துட்டு நாங்கள் மட்டுமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 பாடி நம்ம ஒரு வண்டியில் ஏற்றிருக்கு. ஒரு வண்டியில் மட்டும் இன்னொரு வண்டியில் 3 பாடி ஏற்றிருக்கு. கம்ப்ளீட்டாக எடுத்திருக்கோம். இங்கே எல்லோரும் வராங்க. கேரளா மொத்தம் எல்லா டீமும் ரெஸ்கியூ டீமும் இங்கே தான் இருக்காங்க. காலையிலேருந்து அவங்களும் நல்லா வேலை செஞ்சிட்ருக்காங்க. நாங்களும் இங்கே தான் காலையிலேருந்து. எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டது இப்போதைக்கு வந்து பாடி எடுத்தது மட்டும் 95 பாடின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய மரங்கள்லாம் விழுந்து கிடக்கிறனால அந்த மரங்கள்லாம் எடுத்தால் தான் சரியான ஒரு தீர்வு கிடைக்கும். மரத்துக்கு போக முடியல, அங்கே பொக்லிங் வண்டி போக முடியறதில்லை. இன்னும் தண்ணி ஜாஸ்தியாக இருக்கனால நான் மரங்கள்லாம் மாற்றினாங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு வந்து நிறைய பாடிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய குடும்பம் இதனால் வந்து பாதிச்சிருக்காங்க இந்த ஏரியாவில். ஆனால் எத்தனை மணிக்கு இந்த மாதிரி நடந்துச்சு? എത്ര കുടുംബങ്ങൾ வந்து ഇത് സാർ രാത്രി ഒരു 12 മണിക്ക് ശേഷം നല്ല തണ്ണി വരാൻ തുടങ്ങി. ഒരു 3 മണിക്ക് ശേഷമാണ് ഇത് ശക്തമായത്. ഇപ്പോൾ പൊട്ടി ഭയങ്കര ശക്തമായി. അങ്ങനെ ഇടയ്ക്ക് പിന്നെ ഒരു പൊട്ട് പൊട്ടി, അത് കഴിഞ്ഞിട്ട് വീണ്ടും പൊട്ടി. രണ്ടാമത്തെ പൊട്ട് ഭയങ്കര സ്ട്രോങ് ആയിരുന്നു. പിന്നെ ഒരുപാട് കുടുംബങ്ങൾ പോയിട്ടുണ്ട്. ഒരുപാട് തന്നെ ഉണ്ടെങ്കിൽ നമുക്ക് ഇത്ര ആളുകളൊന്നും പറയാൻ കഴിയില്ല. ഇപ്പോൾ തന്നെ 110 ആളെന്തോ കിട്ടിയിട്ടുണ്ട്. പിന്നെ നമ്മളെ ചാലിയാർ ആ ഭാഗത്ത് കുറേ ബോഡി കിട്ടിയെന്ന് പറഞ്ഞു. അതുപോലെ ഇപ്പോൾ നമ്മളെ ഇവിടുന്ന് ഒരു 10 കിലോമീറ്റർ പോയി കഴിഞ്ഞാൽ ഒരു സ്ഥലമുണ്ട്, ഒരു വടുവഞ്ചാൽ നിങ്ങളുടെ ഒരു സ്ഥലമുണ്ട്. അവിടെ ഒരു 3 ബോഡി ഉണ്ടെന്ന് ഇപ്പോൾ ഒരു ഇൻഫർമേഷൻ കിട്ടി. പിന്നെ ഭയങ്കര ഡേഞ്ചർ അവസ്ഥ തന്നെയാണ് എന്തായാലും. ഭയങ്കര അത്രയും ശക്തമായ ഒരു മലവെള്ളപ്പാച്ചിലുണ്ടായത്. ഇപ്പോൾ ഈ വീട്ടിലുള്ള ആളുകളൊക്കെ പിന്നെ പോയി. കാരണം അവരെ തൊട്ട ബാക്കിൽ കൂടെ എത്തി. അപ്പോൾ അങ്ങനത്തെ ഒരു സിറ്റുവേഷനാണ് ഉള്ളത്. இப்போ தண்ணி எவ்வளோ தூரம் வந்துச்சு? இப்போ உங்கள் வீட்டு வாசல் வரைக்கும் இல்லை, இங்கே வந்தில்லை சார். இந்த வண்டி புறகில் தான். இந்த வீட்டில் புறகில் இங்கே இந்த ரோഡിൽ இந்த ബാങ്ക് കയറിയില്ല. പക്ഷേ ഇங்கே ഈ സൈഡിലുള്ള വീട്ടിലെ ആളുകളൊക്കെ പോയി. രണ്ട് പേര് അവർ പോയി. അച്ഛനും മകനും പോയി அந்த വീട്ടിലുള്ള. അപ്പോൾ അവർ രാത്രി അവരെ വീട്ടിലെ ആളുകളെ കൊണ്ടുപോയി വിട്ടു. പക്ഷെ അവർ പട്ടീനെ മാറ്റാൻ വേണ്ടിയിട്ടാണ് അച്ഛനും മകനും വന്നതാണ്. പക്ഷേ നമ്മൾ ഈ വെള്ളം കൊഞ്ചമല്ല വന്നത്, ശക്തമായ. നമ്മൾ കണ്ണ് ചിമ്പി തുറക്കുന്ന ആ ഒരു സിസ്റ്റത്തിൽ വെള്ളം വന്നു. ഇത്രയും പവറിലെ വെള്ളം വന്നത്. പാറകൾ, കുട്ടികൾ, ഭയങ്കര ശബ്ദമായിരുന്നു. ഭയങ്കര ശബ്ദമായിരുന്നു. ഈ വീടിൻ്റെ വലുപ്പമുണ്ട് ഓരോ പാറകൾ പോയത്. ഇപ്പോഴും നമുക്കത് വിശ്വസിക്കാൻ പറ്റാത്തൊരു അവസ്ഥയിലാണുള്ളത്. നമുക്ക് ഉരുൾ പൊട്ടുന്നറിയാം, കാരണം അവന് പൊട്ടുന്ന ഏരിയയാണ്. പക്ഷെ അത് ഇത്രയും ഗൗരവം ഉള്ളതാണെന്ന് നമുക്ക് മനസ്സിലായില്ല സാർ. കറണ്ട് എല്ലാം ഇங்கே വരെ കറണ്ട് അവർ റെഡിയാക്കിയിട്ട് പോയി. പക്ഷേ ഇത് ഇங்கே ഇപ്പോൾ കറണ്ട് ഇപ്പോൾ വന്നിട്ടില്ല. വീട്ടിൽ തണ്ണിയില്ല. ഇപ്പോൾ വീട്ടിൽ സുഖമില്ലാത്ത ഒരാളിருக்கு, ഉമ്മ എല്ലാം ഒരു ഭാര്യ ഇருக்கு, നടക്കാൻ പറ്റില്ല. അങ്ങനത്തെ ഒരു അവസ്ഥയിലുള്ളത് സാർ. എൻ്റെ പേര് ഷെരീഫ്. சூரல்மலையில் மீட்பு பணியானது மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த டைமில் தீயணைப்பு துறையினரை சேர்ந்த அதிகாரிகள் நம்மகிட்ட இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்போம் எந்த மாதிரி மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது, எத்தனை பேர் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு. சார் வணக்கம். எத்தனை பேர் வந்து இந்த மீட்பு பணியில் ரெஸ்கியூவில் வந்து நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்க? From Kerala Fire Force, there are I think more or less 300 persons are already here. Many more are coming. And along with Fire Force team, Civil Defense is there, NDRF is there, Army is there, Police is there, and our Special Task Force is there. Actually, as you see, it is actually that Mundakai, over this stream there is a small township, it's called Mundakai. That small township is, I think, it is completely washed away and more casualties are over there. The problem is we have to evacuate the people from that Mundakai part. First of all, we constructed 2 zip line
but the transportation through the zipline was very slow. So we constructed another small bridge with our Fire Force extension ladder, and then we rescued more or less 800 persons from that Mundakai side. இன்னும் அப்புறம் தான் ஒரு 3-4 மணிக்கு தான் அங்கே தான் ஆளுந்து கொண்டு வருது. அது பற்றின ஆளை கொண்டு வந்துட்டு இங்கே கொண்டு, அதுக்கப்புறம் தான் இப்போ போடி கொண்டு வந்துட்டு இருக்கு. இனியும் போடி நிறைய இருக்குது, அங்கே இருக்குது. அது நாளைக்கு தான் பார்க்க முடியும். மீட்பு பணி எத்தனை பேர் ஈடுபட்டிருக்கீங்க? எந்த மாதிரி மீட்பு பணிகளில் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்க? 100க்கு மேலே ஆள் இறந்துருக்குனாக்கும் இப்போ இது கிடச்சிருக்கு மெசேஜ். இப்போது முകളിல் 22 போடி இப்போ அங்கே எடுத்து வச்சுருந்து இப்போ ஆர்மி இதை ரோப் ரெஸ்கியூவில் கொண்டு வந்தாச்சு. ஃபயர் சர்வீஸ், ஆர்மி எல்லாம் சேர்த்து கொண்டு வச்சு ராவிலே நாங்கள் IRW வாலண்டியர்ஸ் நிறைய ஒரு 5 பேர் காலையில் போயிருந்து மேலே காலையில் முயற்சி பண்ணிவிட்டு காலையில் 4:30 மணிக்கு அவர் இங்கே எத்தியாச்சு. ஆனால் முயற்சி பண்ணி அங்கே எத்துறதுக்கு 3 மணி ஆச்சு, 3 மணி 4 மணி ஆச்சு. அந்த டைம் தான் ஆர்மியும் எல்லோரும் எத்தியாச்சு. அங்கே ஒரு 16 போடி அவர் எடுத்து வச்சு ஒரு ரூமில் அடைச்சி வச்சுருந்தது. அப்போ கொண்டு வர முடியாமல் இப்போது இந்த ரோப் எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் தான் ரோப் ரெஸ்கியூவில் ஆர்மி அந்த போடி எல்லாம் கொண்டு வந்தாச்சு. இப்போ அங்கே எடுத்து வச்சுருக்கிற அந்த 16 போடியும் அதுக்கப்புறம் ஒரு 4 போடி கிடச்சி அந்த போடி 22 போடி இப்போ கொண்டு வந்தாச்சு. இனியும் அங்கே நிறைய பேர் போடி அவர் பார்த்ததே அவருக்கு எடுக்க முடியாமல் வந்துட்டு. காரணம் அந்த டைமில் ரொம்ப மிஸ்ட்டு வந்துச்சு. அந்த 5-6 மணிக்கு மேலே ரொம்ப மிஸ்ட்டு வந்துச்சு. அந்த மிஸ்ட்டு வந்ததுனால எதுவும் பார்க்க முடியலை. அங்கே நிற்கிறதும் ரொம்ப கஷ்டம், ரொம்ப டேஞ்சராக இருந்தது. அதனால் அவர் திருப்பி வந்துச்சு. இனி காலையில் போயிட்டு அந்த போடி இனி நிறைய பில்டிங் விழுந்து கிடக்கிறோண்டோ அதுக்குள்ளே எல்லாம் உயிர் இருக்குமா, ஆள் இருக்குமா, போடி இருக்குமா, எதுவும் தெரியாத நிலைமையிலாக்கு இப்போ உள்ளது. எத்தனை வீடு போச்சுன்னு ஓடி தெரியாது. அந்த அங்கே இருக்கிற ஊரா வீடும் உடஞ்சி போயிடுச்சு. அந்த இடமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அதனால் காலையில் தான் அந்த கரெக்டான விவரம் தெரியும். நம்ம ஃபோர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. காலையில் போய் அந்த ஆளுகளை ஏதோ உயிர் காப்பாற்றுறதுக்கோ அது போடி இருந்தால் எடுக்கிறதுக்கு எல்லாம் காலையில் தான் நடக்கும். இப்போ எதுவும் நடக்காத நிலைமையாக உள்ளது. பாடி 26 போடி இருக்குன்னு சொன்னானே. அங்கே இங்கே வந்தது 26 வந்தாச்சு. இனி பேலன்ஸ் அங்கே கீழே இருக்குதுன்னு சொன்னானே. அது எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல. அது கிட்டத்தட்ட ஃபோன் பண்ணியிருக்கு, சேனலில் ஃபோன் பண்ணியிருக்கு. இனி அப்புறம் கிடைக்கும்னு சொன்னேன், கிடைக்கல. அது காலையில் தான் பார்க்க முடியும், மிலிட்ரிக்கு சொல்கிறாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இப்போ ரெயின், சேரு, இந்த மாதிரி தண்ணி, அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது? அது என்ன அங்கே போன இப்போ இன்னும் மழை கம்மியாக இருக்குது, அதனால அங்கே போயிருக்கு. அது எஸ்கே அவரெல்லாம் எல்லாம் ஒட்டுமொக்க போய் அங்கே ஹெல்ப் பண்ணாச்சு. இனி காலையில் தான் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அங்கே போகும்போது 22 போடி இருந்துச்சு. அந்த 22 போடியும் இங்கே அனுப்பியாச்சு. அதுக்கு மேலே தான் இப்போ நாங்கள் எல்லோரும் வந்திருக்கு. இனியும் நிறைய போடி அங்கே கிடைக்கிறதுக்கு இருக்குது. ஒரு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அங்கே போகிறதுக்கு. ஏன்னா ஒரு மஸ்ஜிதுக்குள்ளே 2 ஆள் சளி நல்லா மண் வந்து அடைஞ்சிருக்கு. அங்கே இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. நாளை காலையில் தான் ஏதாச்சும் செய்ய முடியும். இப்போ நாங்கள் வந்து இப்போ இந்த அங்கே ஃபயர் ரெஸ்கியூ டீம் மட்டும்தான் இருந்தது. அது சேர்த்து அங்கே 22 போடி இருந்துச்சு. அந்த 22 போடி இங்கே கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கே வந்தது. வேற என்னென்ன சவால்கள் இருந்துச்சு உங்களுக்கு? எவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு அந்த பாடி? அங்கே போகிறதுக்கு 2 போடி தான் வர முடியும். வண்டி இல்லை, ஒரே வண்டி தான் இருந்துச்சு. 22 போடி அங்கேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் மேலே இருக்குது. அங்கேருந்து இங்கே 2 போடி வந்து அதுக்கப்புறம் தான் போடி கொண்டு வர முடியும். വേറെ വണ്ടി அந்த மாதிரி ഒന്നുമേ ഇല്ല. രാവിലെ ഒരു 7 മണി സമയത്ത് വന്നതാണ്. ഈ സമയം വരെ മേലെ തന്നെയായിരുന്നു ഉണ്ടായിരുന്നത്. നേരത്തെ സൂചിപ്പിച്ചതുപോലെ അവിടെ മേലെ ഒരു മസ്ജിദ് ഉണ്ട്. അതുകൊണ്ട് 5 കിലോമീറ്റർ അകലെ ഒരു മസ്ജിദ് ഉണ്ട്. ആ മസ്ജിദ് പരിസരത്തൊക്കെ ഏതാണ്ട് ഒരു 2 ആളുകളുടെ ഹൈറ്റിൽ മണ്ണ് കൂടി കിടക്കുകയാണ്. ആ പരിസരങ്ങളൊന്നും ഈ സമയം വരെ കൃത്യമായൊരു പരിശോധന നടത്താൻ കഴിഞ്ഞിട്ടില്ല. കാരണം ആളുകൾക്ക് അവിടെ എത്തി പരിശോധന നടത്താൻ കഴിയാത്ത സാഹചര്യമാണ്. അത്രമേൽ മണ്ണുകൾ കൂമ്പാരമായി കിടക്കുന്നൊരു സാഹചര്യമാണ്. ആയതുകൊണ്ട് നാളെ മറ്റ് ആധുനിക സമ്പ്രദായങ്ങൾ ഉപയോഗിച്ച്, മിഷനറികൾ ഉപയോഗിച്ച് നല്ല രീതിയിലുള്ളൊരു തെരച്ചിൽ അവിടെ ആവശ്യമാണ്. ഇനിയും ഒരുപാട് ആളുകൾ മണ്ണിനടിയിൽ ഉണ്ട് എന്ന് പ്രദേശവാസികളൊക്കെ പറയുന്നുണ്ട്. ആയതുകൊണ്ട് ആ തരത്തിലുള്ളൊരു തെരച്ചിൽ നാളെ ആവശ്യമാണ്. അതിന് ഉത്തരവാദിത്തപ്പെട്ട റവന്യൂ, ഇവിടെ ദുരന്ത നിവാരണ അതോറിറ്റികളൊക്കെ സജീവമായി രംഗത്ത് വന്ന് സന്നദ്ധ സംഘടനകളൊക്കെ ഉപയോഗപ്പെടുത്തിക്കൊണ്ട് തന്നെ നല്ല രീതിയിലുള്ളൊരു തെരച്ചിൽ നാളെ ആവശ്യമാണെന്നാണ് പറയാനുള്ളത്. പോലീസിൻ്റെ ഭാഗത്തു നിന്നാലും നല്ല രീതിയിൽ സപ്പോർട്ടാണ്. ഇപ്പോൾ ഈ അവസാന നിമിഷം വരെ അവർ സജീവമായിട്ട് അതുപോലെ തന്നെ സന്നദ്ധ സംഘടന, വികായ പ്രവർത്തകരും അതുപോലെ പല സംഘടനകളും എല്ലാം സജീവമായിട്ട് തന്നെ രംഗത്തുണ്ട്. ഇന്നിപ്പോൾ തെരച്ചിൽ നടത്താൻ സാധിക്കാത്ത ഒരു സിറ്റുവേഷനാണ് ഉള്ളത്. ഇനിയിപ്പോൾ അതുകൊണ്ട് രാവിലത്തേക്ക് മാറ്റി വെച്ചിട്ടുണ്ട്. രാവിലെ എല്ലാവരും എത്തിക്കുന്നുണ്ട്. സന്നദ്ധ സംഘടനകളും അതുപോലെ തന്നെ പ്രദേശവാസികളൊക്കെ എല്ലാം നല്ല സപ്പോർട്ടീവാണ്.
നാളേക്ക് ഇതിലും പിന്നെ നല്ല സ്പീഡിലായിട്ട് വർക്ക് നടക്കും. എന്താ വെച്ചാൽ ഇപ്പോൾ ഈ സംഭവം നടന്ന അപ്പം തന്നെ എല്ലാ ഭാഗത്തുനിന്നും നമ്മളിപ്പം വന്നത് എത്രയോ ദൂരെ കിലോമീറ്ററിൽ നിന്നാണ് വന്നത്. എന്നാക്കാട്ടിയും കിലോമീറ്ററിൽ നിന്ന് അങ്ങനെ ഇങ്ങനെ ഒരു സംഭവം നടന്നിട്ട് മറ്റേ പല ആൾക്കാരും ഇവിടെ എത്തിച്ചേർന്ന് അതുകൊണ്ടാണ് ഇത്രയും സ്പീഡിൽ നടന്നത്. ഇനി നാളെ എന്ത് ചെയ്യും, ഇതിലും സ്പീഡിലായിട്ട് എന്ത് ചെയ്യും കാര്യങ്ങളെല്ലാം നടക്കും. കുറേ ബോഡികൾ എന്ന് പറഞ്ഞാൽ ഇപ്പോൾ ഈ 2 കിലോമീറ്റർ അപ്പുറത്തു നിന്നാണ് ഈ സംഭവം നടന്നത്. ഇനിയും നാളെ കുറച്ചും കൂടി തെരച്ചിൽ നടത്തി കഴിഞ്ഞാൽ ഇനിയും ബോഡി കിട്ടാൻ സാധ്യതയുണ്ട്. പിന്നെ അതുകൊണ്ട് പിന്നെ എല്ലാ ആൾക്കാരും ഇപ്പോൾ പോലീസ് ഡിപ്പാർട്ട്മെൻറ്റും പല അധികാരികളും നമ്മളെ സർക്കാരും ഇതെല്ലാം പിന്നെ ഒറ്റക്കെട്ടായിട്ട് നല്ല രീതിയിൽ വർക്ക് ചെയ്തുകൊണ്ട് കാര്യങ്ങൾ എന്ത് ചെയ്ത് നല്ല അടിപൊളിയായിട്ട് എന്ത് ചെയ്ത് കാര്യങ്ങൾ നടന്നു പോകാൻ കഴിഞ്ഞ്. അവിടെ അതേപോലെ ഭക്ഷണം ഫുഡ് അതേപോലെ പിന്നെ ഈ പിന്നെ അപ്പുറം കുടുങ്ങിക്കിടന്ന അവരെല്ലാം രക്ഷപ്പെടുത്താനെല്ലാം എല്ലാവരും ഒറ്റക്കെട്ടായിട്ട് നീങ്ങിക്കൊണ്ട് എന്തായി കാര്യങ്ങൾ നടന്ന് നല്ല ഭംഗിയായി. അതുകൊണ്ട് പിന്നെ നാളെ ഇതിലും ഭംഗിയായിട്ട് നല്ല കുടുങ്ങിക്കിടന്ന ആളെയും അതേപോലെ ഇനിയും ബോഡിയുണ്ട്, ബോഡി എടുത്ത് പിന്നെ ഉഷാറായിട്ട് തന്നെ മുന്നോട്ടേക്ക് പോകും. ഭയങ്കരമായ ഒരു ദുഃഖത്തിലാണ് ഈ കേരളം ഉള്ളത്. അതായത് ദുഃഖത്തിൽ നമ്മൾ പങ്കാളി ആകാണ്. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் காலினுடன் செய்தியாளர் கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.